Yeah, every day that's you and me. All day that's us, boo. Came through with that new thing. See, I don't know why I trust you. Crazy now, I'm just too on. Maybe now I'm just too gone. Maybe now I'm just looking for that same vibe that you on. Cause I'm out here with my boys, going crazy in this bitch. Overseas, getting Benz, no Mercedes in this bitch. We made the album 9 months. Had a baby in this bitch. I'm with your babe on the run, like I'm Jay-Z in this bitch. I don't smoke a lot, but I get green. But ball out, no SBs. I called you out, you got served with that beat stop, no step team. I came through and that's real. I know it's been a while. I know you're thinking the same, but I've been feeling like a moment can't go to waste. I let go of your name, girl. I figured that was it. Hello and welcome back YouTube. This is a Pro Street Biker here from Coimbatore. So இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த கடை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப் வந்து லைக் டூ வீலர் சர்வீஸ் சென்டர் இல்லை ஒரு டூ வீலர் கேரேஜ் ஒர்க் ஷாப்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ எதுக்காக இந்த கடையை பற்றி ஒரு ரிவ்யூ இல்லை ஒரு வீடியோ போகணுன்னு எதுக்காக நினச்சேன்னா லைக் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த 200cc 250cc வச்சிருக்க பைக்ஸாக இருக்கட்டும், இல்லை 1000cc பைக்ஸை கூட இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு ஆல்ட்ரேஷன் பைக் மாடிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு இங்கே தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போகணும்னு நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி பெரிய ஹை சிசி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இல்லை பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் BMW, ஹார்லி டேவிட்சன் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் சர்வீஸ்லாம் அவ்வளோக்கா கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஷாப்பில் அதுவும் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு மெயின் அட்ராக்டிவ். அதனால தான் நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். சரி, நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபியிலேருந்து சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலுக்கு உள்ளே வரீங்க இல்லையா? ஸோ அந்த சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் தாண்டினோடனே ஒரு 100 மீட்டர்ஸில் லெஃப்ட்லேயே இருக்குது. நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். I could quit. I'm all up in my head. I'm sorry for what I did. Wish I could have it unsaid. Just make it right instead of treating me like I'm dead. Is it too late to consider? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரசாத். இவர் தான் வந்துட்டு ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப்போட ஓனர் ஃபவுண்டர்னு சொல்கிறேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸோ இப்போ உங்கள் கடையை பற்றி ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 3 இயர்ஸ் இருக்கு. 3 இயர்ஸாக இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ எந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து நீங்கள் சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணுறீங்க? சர்வீஸ் பண்ணுறீங்க, வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு அது முடிக்கிறீங்களா? சர்வீஸ், ஆல்ட்ரேஷன், பெயிண்டிங், ரேப்பிங், A to Z என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பைக் ரிலேட்டட் எல்லாமே A to Z எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போது முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்க, 3 இயர்ஸ் இல்லை ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னாலே 2 வீலர்ஸ் இல்லை 4 வீலர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கினா உக்கடம் பழைய மார்க்கெட் போயிடுவாங்க. ஸோ இப்போ அங்கெல்லாம் போய் பார்ட்ஸ் வாங்கி ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே வந்தால் நீங்களே எல்லாம் ஜென்யூன் பார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, வேறு லோக்கல் பார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லையா? எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ. ஸோ எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இதை சூஸ் பண்ணிங்க, இந்த ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப்னு ஒரு ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணோம்? ஸோ இதனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா பசங்க மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ மெயினாக உங்கள் கடையோட அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க நம்ம ஊரில், நம்ம எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. பட் உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா லைக் லோக்கல் பைக்ஸ் மட்டும் இல்லாமல் 250cc பைக்ஸ் மட்டும் இல்லாமல் 1000cc பைக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷனே உங்கள் ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும். நான் நிறைய பைக்ஸ் பார்த்துருக்கேன். Yamaha R1 பார்த்துருக்கேன், அண்ட் பெனலி, டுக்காட்டி, அப்புறம் கவாசகி நிஞ்சா Z800 எல்லா பைக்ஸும் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் மற்ற இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்லாம் வந்து யாரும் நம்பி கொடுக்குறதில்ல. பட் உங்களை நம்பி வந்து இவ்வளோ 1000cc பைக்ஸ் இல்லை ஒரு பெரிய பிராண்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேர் எடுத்திருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன் இல்லைங்களா? என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபை தான் அவங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதாக இருந்திருக்கு இல்லையா? ஓகே ப்ரோ. ஸோ ரேப்பிங் பண்ணிட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பெரிய பெரிய பைக்ஸ்லாம் ரேப்பிங் பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? Z800 பண்ணியிருக்கேன். கவாசகி Z800, R3 இப்போ ரீசெண்டாக பண்ணிச்சு. Yamaha R3. இப்போ பார்த்தீங்கன்னா RS200 ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க. எல்லா வண்டியுமே மோஸ்ட் உங்களுக்கு என்ன வண்டிலாம் பண்ணணும் போதும் எல்லா வண்டியுமே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோம், பின்னாடி ஒரு வண்டி நிற்கிது, அதை பற்றி ஏதாவது கேட்பாங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி சொல்கிறீங்களா? ப்ரோ, இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த பைக்குக்காக. ஓ, அப்போ அது உங்கள் பைக் தான் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் 150cc தான். பட் நம்ம பார்த்தீங்கன்னா RTR 200 பண்ணியிருக்கோம். ஓ ஆமாம், TVS இன்ஜின் போட்டுருக்கீங்களா? ஓகே, RTR 200 பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஹெட் சிலிண்டர், கிளச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 தான். RTR 200.
ஸோ பைக் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இந்த பைக் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்கள்? நான் மோட்டோ க்ராஸ் ஓட்டிட்டு இருக்கேன். நீங்கள் மோட்டோ கிராஸ் ஓட்டிட்டு இருக்கீங்க, சூப்பர் ப்ரோ. ஸோ கோயம்புத்தூரில் மட்டுமா இல்லை வெளியூரில் எங்கேயாச்சும் ஓட்டிருக்கீங்களா? எல்லா பக்கமே எங்கெல்லாம் ஈவெண்ட் நடக்குதோ அவங்க கர்நாடகா, கேரளா. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் வித்தையை காட்டிட்டு வரீங்க. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப்னு கடை பேர் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ரிகேட்னா என்ன அர்த்தம், எதுக்காக இந்த பேர் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகே. மோஸ்ட்டாக கோயம்புத்தூரில் கேட்டேன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒர்க் ஷாப் அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தான் சாட்டிஸ்ஃபிகேஷன். சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க. ஒன்ஸ் நம்மகிட்ட சர்வீஸ் பண்ணாங்கன்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நானும் ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப்னு சொன்னாலே எல்லாரும், நானும் இல்லை என் பைக் கூட வந்து சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுனா கூட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை வேறு யார்ட்டையும் கேட்டால் ஃபஸ்ட்டு ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் போக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக யாராக இருக்கட்டும், நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் பைக் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். கண்டிப்பாக ஏன்னா சாட்டிஸ்ஃபை இருக்கிற ஒரே விஷயம் தான் எல்லோரும் இங்கே வருதுக்கான காரணம். ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஃப்ரிகேட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன ப்ரோ, அது மட்டும் சொல்லிடுறீங்களா? வேர்ல்டுலேயே பெரிய ஷிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிகேட்டுங்கிறது வேர்ல்ட்லேயே பெரிய ஷிப். ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூரில் பெரிய கேரேஜ் ஆக்கணுங்கிறது. கண்டிப்பாக ஏன்னா என் கூட நிறைய தம்பிங்க இருக்காங்க. ஓகே, ஷோராக அது கண்டிப்பாக பண்ணி. ஸோ உங்கள் தம்பிகளை கொஞ்சம் காட்டிடலாம். ஸோ இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லாமல் தம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோ உங்கள் பேர்லாம் சொல்லி எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். கஷ்டப்படுங்க. ஐயோ சாரி ப்ரோ. இவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் பிரதர்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்கள் பேர் சொல்லிவிட்டு எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். விக்னேஷ். எவ்வளோ வருஷமாக இங்கே இவர் கூட இருக்கீங்க ப்ரோ? 6 வருஷமாக இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ரிகேட் பிட் ஸ்டாப்புங்கிற பேர் வரக்கு முன்னாடி தான் நீங்கள் இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்கள்? 1 மந்த் அங்கே இருக்கீங்க. ஸோ எப்படி இங்கே வந்தீங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? 1 மந்த்தாக தான் இருக்கீங்க. ஸோ இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்படி வந்தீங்கன்னு மட்டும் சொல்கிறீங்களா? அவருக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அவர் கூட சேரணும்னு ஒரு ஆசை, அதனால தான். ஸோ அவர் பண்ணுற இந்த வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப இஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க இல்லைங்களா? சூப்பர் ப்ரோ, நைஸ். வேறு யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ப்ரோ வாங்க. உங்கள் பேர்? எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? பிரதீப்னா ஒரு 1.5 இயர்ஸாக இங்கே இருக்கேன். 1.5 இயர்ஸாக இருக்கீங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள்? பேர் அஜய் சூர்யாண்ணா. 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸாக இருக்கீங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ வேறு யாரும் இருக்காங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டேன்னா? ஸோ உள்ளே வெளியூராரு. ப்ரோ உங்கள் பேர் சொல்லிடுங்க. ஸ்ரீனிவாஸ் ப்ரோ. எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? ஜஸ்ட் 1 இயர். 1 இயராக இருக்கீங்க. ஓகே ப்ரோ, சூப்பர். ஸோ இவர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார், ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ ஷேர் பண்ணுங்கள். அபிஷேக் என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல பையன். யாராக இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இவர் அப்படி இல்லை, உண்மையாகவே ரொம்ப ஃப்ராங்காக. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. போதும் என்னை பற்றி சொன்னது போதும். நீங்கள் உங்கள் கடையை பற்றி உங்களை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ரோ கடையை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி தருவேன். பைக்கில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் டேம் ஷோர் கண்டிப்பாக பண்ணி தருவேன். ஸோ இந்த பைக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வச்சு, எப்போ வந்துச்சு, எந்த வயசில் வந்துச்சு, அதை பற்றி லைட்டாக என்ன சொல்கிறது. எனக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்து எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் காலேஜ் செகண்ட் இயர் தான் வண்டியை ஓட்டி பழகினேன். ஓகே. அப்போ தான் எனக்கு வண்டி வாங்கி தந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டின பைக் எது ப்ரோ? நான் ஃபஸ்ட்டு பைக்கு RX 100 ஓட்டினேன். RX 100. ஸோ இங்கேயே நிறைய RX 100 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 50cc 60cc ஸ்டார்ட் பண்ணி 1000cc 1100cc வரைக்கும் இங்கே நிற்கிது. நான் இங்கே ஷூட் எடுக்கும்போது பெரிய பைக்ஸ் எதுவும் இல்லை, ஒரே ஒரு இன்டர்செப்டர் தானே போகுது. இன்டர்செப்டர் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அது போக முன்னாடி எடுத்த நிறைய பைக்ஸ் வந்திருக்கு. அதோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஆல்ரெடி இங்கே வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கீங்க, அவங்க கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருப்பீங்க. பட் இதை பற்றி இப்போ தான் தெரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இவர் கடைக்கு வாங்க. எதுவாக இருந்தாலும் நானே என்னோட பைக் வந்து இப்போது என்னோட CBRல FZ பார்த்தீங்கன்னா இப்போது இவர்கிட்ட தான் நான் இனிமேல் சர்வீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா FZ ரொம்ப பழைய வண்டி ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இல்லை அதுக்குன்னு இல்லை ப்ரோ, ஏன்னா சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் இவர்கிட்ட தான் நான் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் சரி, ஒரு ஜென்ரல் சர்வீஸ், ஒரு சின்ன ஆயில் மாற்ற அதோட கண்டிப்பாக ரேட்டாக வாங்க. நல்லா சீப் ரேட்டில் பண்ணி தராரு. ரேட் எவ்வளோலாம் சொல்ல முடியாது, சீப் ரேட்டில் நான் கண்டிப்பாக பண்ணி தருவார். அப்படி பண்ணி தரலன்னா ப்ரோ ஸ்ட்ரீட் பைக்கரோட சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதுக்குள்ளே தான் ரேப்பிங் செஷன். உள்ளே ஆல்ரெடி ஒரு பைக் ரேப் பண்ணிட்டுருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு RS 200 நினைக்கிறேன். ப்ரோ நீங்கள் தான் RS 200 ட்ராப் பண்ண கொடுத்துருக்கீங்க இல்லையா? எப்படி ப்ரோ அந்த கடை தெரிஞ்சு வந்தீங்க? ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் ட்ராப் பண்ணணும் இல்லையா? ஓகே ப்ரோ. ஸோ RS 200 ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. என்ன கலர் ப்ரோ உங்கள் வண்டி? ஒயிட் அண்ட் ப்ளூ. இப்போ என்ன ரேப் பண்ணுறது கொடுத்துருக்கீங்க? ப்ளூ கலர். கம்ப்ளீட்டாகவே ப்ளூ. ஸோ ப்ளூ மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது டீகல்ஸ் எதாவது போடுறீங்களா? ரேண்ட் பால்ஸ் கோகுன்னு. ஓ ஓகே. ஸோ இந்த ஸ்டிக்கர் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா? 2 சைடுமே இந்த ஸ்டிக்கர் வந்துருமா இல்லை ஒரு சைடு? 2 சைடு வந்துடும். ஓகே ஓகே. ஸோ மற்ற சைடு கம்பேர் பண்ணுவோம் இங்கே ப்ரைஸஸ் எப்படி ப்ரோ இருக்குது? ப்ரோ ப்ரைஸ் கம்மி தான் ப்ரோ. வேறு லெவலில் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ. வெளியே நிறைய வண்டி நிற்கிறத பார்த்தாலே அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே 2 பேர் RS 200 ரேப் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? லெனின் ப்ரோ. லெனின் ப்ரோ. நீங்கள் ஹாய் ப்ரோ. பேர்? அரவிந்த் ப்ரோ. அரவிந்த். எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க ப்ரோ? எவ்வளோ நல்லா இருக்கீங்க? 3 மாதம் ப்ரோ. 3 மாதமாக இருக்கீங்க ப்ரோ. நீங்கள்? ப்ரோ நான் இங்கே வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. 5 மந்த்ஸாக இருக்கேன். ஸோ எப்படி ப்ரோ இங்கே வந்து சேர்ந்தீங்க? எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அண்ணனை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் பைக்ஸ் அதை பார்த்துட்டு ஃபேன் அப்படின்ற மாதிரி. ஃபேன் மாதிரி. சூப்பர் ப்ரோ. Yeah, I thought I could quit. ஸோ வெளியே நிற்கிறது என்னோடய பிளாக்பெரி தான். ஸோ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு ஆக்சலரேஷனில், அதுதான் சரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ என் பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க தான் டீம் ஃப்ரிகேட். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புள்ளிவங்க யார் மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். பட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஏன்னா இங்கே ஆல்ரெடி அவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கவாசகி, BMW, ஹார்லி டேவிட்சன் மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் 1000cc 1100cc பைக்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் இங்கே ஃப்ரிகேட்டில். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு பைக் சிஸ்டம் 50cc 60cc 1100cc வரைக்கும் எவ்வளோ பெரிய நாளுமே என்ன பைக்கில் A to Z என்ன ஒரு ஒர்க் பண்ணனாலும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கன். பை பாய்.